ஹாய் ஹலோ நீங்களாம் கேட்டிருக்க ஃபிலேஷகுமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாம் போல இருந்தாலும் சூப்பராக செம்மையாக சாப்பிட உங்களுக்கு இருக்கும். வாங்க இந்த வர எபிசோடுக்கு போவோம். அருண் வணக்கம் குமார், எப்படி வணக்கம் அருண். சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா தமிழ்ல பாத்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம கூட நம்ம கபாலி அருண் தான் இருக்காரு. இன்னும் போலையா? மலேசியா குமார் பாட்காஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நண்பா வணக்கம். வணக்கம் தெரியுமா மக்களுக்கு முதல்ல நான் வணக்கம் சொல்லிக்கிறேனே. ஆமா ஆமா, இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல நம்ம கூட அருண் தான் வந்திருக்காங்க. அது ஆக்சுவலி நான் கபாலி அருண் நீ சொல்றேன், சில பேருக்கு மேபி இப்போ உள்ள 2K கிட்ஸ்க்கு நானும் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். ஆமா ஆமா, அது எவ்வளவு பெரிய மேட்டர்னு நம்ம பின்னால பேசுவோம். அதெல்லாம் என்னது கபாலிக்கும் அருணுக்கு என்னது கனெக்ஷன் இருக்கு அப்படி இப்படின்னு. பிளஸ் அருண், வெல்கம் டு ஷோ. ரொம்ப நன்றி, என்ன இன்வைட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. நான் என்ன வரவங்களுக்கு தான் நான் எப்பயுமே நன்றி சொல்லுவேன். பட் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இந்த இன்னொரு ஆளுக்கு நன்றி சொல்லணும். யாருன்னா நம்மளோட வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாளா என் சேனல் வந்து அப்படியே சப்ஸ்கிரைபர்ல வந்து செத்து துளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது கடைசியா வந்து வீடியோ வெடின்னு சிவகாசி பட்டாசு மாதிரி வெடிச்ச மாதிரி இன்னைக்கு இவங்க கொஞ்சம் ஃபீச்சரிங் பண்ணுவாங்க, தெரியலன்னா ஓகேல இங்க நாய்க்குட்டி போயிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நாளா அப்படியே கிடந்த சேனல் வந்து கடைசியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ தெரிச்சு நிறைய பேர் பார்த்து ஆண்டவனுக்கு தான் நன்றி. ஆமா, ஆண்டவருக்கு தான் நன்றின்ற மாதிரி. ஆண்டவருக்கு நன்றி, பிரகாஷுக்கு நன்றி, என் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. வியூஸும் வந்துச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. என்னது 2 டிஜிட்ல இருந்த நம்மள சப்ஸ்கிரைபர் 300 சப்ஸ்கிரைபர்லாம் ஆகிறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆனா அப்பயும் ஒரு பிரச்சனை, அந்த 300 சப்ஸ்கிரைபர் ஆயும் வீடியோ அனாலிசிஸ் தட்டி பார்த்தோம்னா வீடியோட வியூ 5000 வந்திருக்குன்னா அதுல 80% நான் சப்ஸ்கிரைபர் கட்டுது. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு சப்ஸ்கிரைப்பும் அது சின்ன விஷயம் தான், ஆனா அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கணும் போன வாரம் தான் எனக்கு தெரிஞ்சு. கஷ்டப்பட்டு டம் கட்டிலாம் பேச அதான் இவ்வளவு நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கனே, அதுக்காவது பண்ணிருங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ். அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்ட் வாங்க எபிசோடுக்குள்ள போவோம். ஓலாமே. ஓகே, அருண் ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப நாளாவே தெரியும். எங்கேன்னு தெரியும்னா அருண் வந்து என்னோட காலேஜ் மேட், எங்களோட ஹவுஸ்மேட். நாங்க எல்லாம் ஒரே வீட்டுல உட்காந்து குத்தடி சைல அடிச்சாங்க. ஆமா, அதுக்கப்புறம் பழைய ஞாபகங்கள். ஆமா, அதுக்குன்னு அப்படின்லாம் நாங்க பூமர்லாம் இல்ல, இப்பதான் படிச்சு வெளியாகணும். அவ்வளவு மாதிரி பழைய செட்லாம் இல்ல. ஸோ அந்த மாதிரி காலங்கள்ல அதுக்கப்புறம் நான் அப்படியே படிச்சு முடிச்சுட்டு வேலை வெட்டி அப்படி போயிட்டேன். குழந்தை குட்டி இல்ல, வேலை வெட்டின்னு போயிட்டேன். இவங்க வந்து அப்படியே இண்டஸ்ட்ரி மீடியா அப்படி போயிட்டு ஆமா என்னென்னமோ நிறைய பண்ணிட்டீங்க. அவங்க நான் காலேஜ் படிக்கும் போது பீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, மியூசிக். அது வந்து ஹாபி தான். ஃப்ரூட்டி லூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர், சும்மா அது ஹாபிக்கு போட்டுக்கிட்டு இருப்போம். பிக்சர்ஸ் எடிட் பண்ணிட்டு இருக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அதெல்லாம் வந்து ஹாபிஸ்லாம். ஆமா ஆமா, அதுக்கப்புறம் மிமிக்ரி பண்ணாங்க. எங்க அந்த ஹவுஸ்ல அந்த வீட்டுல வந்து இவங்க ஒரு ஜூக் பாக்ஸ் மாதிரி இருப்பாங்க. அருண் சக்கன் இந்த ஒரு வாய்ஸ் போட்டு அருண் அன்னைக்கு அது பண்ணீங்களே அப்படி இப்படின்னு. நாங்க தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ். எஸ் கரெக்ட். ஆமா ஆமா, நாங்க கொடுத்து அது ஆனா விதை நாங்க போட்டதுன்னு அப்படி மாத்தம் சொல்லிக்கணும். எப்படிலாம் பேசுறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எப்போதும் நாங்க தான் பேசிக்கிட்டு இருப்போம், அமைதியை கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்பதான் பேசிக்கிறேன், சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. திரும்பிட்டேன்ற மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டீங்க பழைய காலகட்டத்துக்கு. மிமிக்ரின்னு சொல்ற விஷயம் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்ததுதான். எனக்கு நினைக்கிறேன் ஒரு 8 வயசு 9 வயசு அந்த டைம்ல, சின்ன வயசுல வந்து இந்த அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, தலைவரோட படம். அப்ப வந்து ரஜினி வாய்ஸ் எடுத்தனும் இல்லையோ, அதுல ஒருத்தர் இருப்பாரு வினு சக்கரவர்த்தின்ட்டு. ஆமா, என்னடா எழவு சென்ட் அடிச்சா மாட்டு வாசனை, அந்த வாய்ஸ் தான் நான் வந்து ஆரம்பத்துல முத பண்ண வாய்ஸ். இதை கேட்டுட்டு சும்மா அப்படியே விளையாட்டுக்கு போனேன். இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கிறவங்க கை தட்டி ஒரு மாதிரி நல்லா பண்றான், கை தட்டிட்டாங்களா. இந்த கை தட்டல் தானே ஒரு கலைஞனுக்கு வந்து அது சின்ன வயசுல அங்கிருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து மிமிக்ரி ஷோஸ் வந்து ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது நான் பார்த்தேன். சின்னி ஜெயந்த் இருக்காருல்ல, அவரு மிமிக்ரி பண்ணி தான் நான் பார்த்தேன். அவரு பார்த்துட்டோன்னே இது ரிமார்க்கபிளான ஒரு டேலண்டா இருக்கு, குரலை மாத்தி பேசுற ஒரு விஷயம். சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு பண்ணாக்க லைட்டா வந்துச்சு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமிலி இருக்கும்போது அங்க பெர்ஃபார்ம் பண்றது, அப்புறம் ஃபேமிலியில யாச்சும் கல்யாணம் பண்ணாங்கன்னா அங்க பெர்ஃபார்ம் பண்றது, அப்படியே படிப்படியா வளர்ந்த ஒரு விஷயம் தான் அது. அப்புறம் காலேஜுக்கு போயிட்டு நம்ம லெக்சரர்களை விடைக்கிறது, கைங்களை விடைக்கிறது, அந்த மாதிரி போய் ஸோ இப்ப இந்த மாதிரி வந்து நிக்குது. ஓகே ஓகே, அது பட் இவ்வளவு சுருக்கமா வச்சு சொல்ல முடியாது நினைக்கிறேன் உங்களோட அந்த ஜேர்னி மீடியாவை. ஏன்னா மிமிக்ரிலேருந்து நேரம் இங்கே வரல. ஆக்சுவலி நான் முதல்ல சொன்ன அந்த ஹாபியா பீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஐ மீன் அது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மிமிக்ரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆன்லைன் ரேடியோ அனௌன்சரா இருந்தீங்க. ஆமா, அதுக்கப்புறம் ஹோஸ்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடிக்க வந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ கடைசியா நீங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் ஆல்சோ ஸ்கிரீன் பிளே ரைட்டர்.
ஆமா ரீசன்ட்லி. ஆமா. சோ பெரிய ஜர்னி. எத்தனை வருஷம் இருக்கும்? 2013 தான் அஃபிஷியலா நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. 2013 நான் வந்து டிகிரி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே வந்து மிமிக்ரி பண்றது, வெட்டிங் வந்து எம்சி பண்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். காலேஜோட ஈவெண்ட்ஸ்ல வந்து அங்க மிமிக்ரி பண்றதோ, அங்க ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்றதோ, அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. 2013 தான் வந்து காலேஜ்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன ஆடிஷன் ஒன்று வச்சாங்க. tweets.fm சானான்னு சொல்லிட்டு மலேசியால ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ரேடியோ ஸ்டேஷன் லைசன்ஸ்ட். சோ அங்க ஆடிஷன் வைக்கும் போது நானும் கார்த்திக் ஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, நம்மளோட ஃப்ரெண்ட் கார்த்திக். அவர் வந்து ட்ராக்ஸ் எஃப்எம்ல வந்து அனௌன்சரா இருக்கு. சோ நாங்க 2 பேரும் ஆடிஷனுக்கு போய் எங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. பின் குறிப்பு, அந்த ஆடிஷன்ல நானும் அந்த ரூம்ல உட்காந்துருந்தேன். நானும் அது பேசினேன், ஆனா வெளியே போட்டாங்க. இல்ல அப்பல இல்ல, மைண்ட்ல இருந்திருக்கும். கை ரொம்ப ஹியூமரா இருக்கிறதுனால நீங்க படத்துக்கு போங்க அப்படின்னு வழிநடத்தி இருப்பாங்க. சோ அது இட் வாஸ் a good experience. ஏன்னா ஆர்ஜே பண்றது சாதாரண விஷயம் பெருசா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த ஜேர்னி வந்து வாஸ் வெரி நைஸ். ஆர்ஜே பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து பேசிட்டு இருக்கும்போது எஸ்ட்ரோல இருந்து நிறைய பேர் கேட்பாங்க போல இருக்கு. அப்போ வந்து tweets.fm சானோட ஹெட் வந்து செல்வி அக்கா, ஆர்ஜே செல்வி. எஸ். ஸோ அவங்கள்ட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க போல இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா எஸ்ட்ரோலையும் வந்து வாய்ஸ் ஓவருக்கு வந்து ஆடிஷன்ஸ் காஸ்டிங்லாம் வைப்பாங்க, வாய்நாட் நீ வந்து அங்கே போய் ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லி நான் போயிட்டு அங்கே சில ஆடிஷன்ஸ்லாம் போயிட்டு வந்தேன். அங்க ஆடிஷன்ஸ் போனதுக்கு அப்புறம் அங்கேயும் செலக்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து ரேடியோ ஆட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறது. ஸோ அந்த வாய்ஸ் ஓவர்ஸும் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அங்க வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு பையன் பாக்குறதுக்கும் ஓகே, சரி ஒரு நல்லா இருக்கான், சரி நீங்க வந்து ஹோஸ்டிங் ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆடிஷன் கூப்பிட்டாங்க டிவி ஹோஸ்டுக்கு. ஸோ அந்த டிவி ஹோஸ்ட் ஆடிஷனுக்கு போய் 360 டிகிரிஸ்ல வந்து நானும் ஒரு ஹோஸ்டா வந்து செலக்ட் பண்ணப்பட்டேன்ல. ஸோ அதுக்கு வந்து எப்படி அந்த வாய்ப்பு எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஹையரா போச்சுன்னா மிமிக்ரி டேலண்ட். ஸோ மிமிக்ரி டேலண்ட் வந்து தனித்திறமையா இருக்கிறதுனால ஓகே இவனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க ஹோஸ்டா வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கிருந்து தான் அஃபிஷியலி ஸ்டார்ட் பண்ணிச்சு 2014. ஓகே ஓகே 14ல இருந்துனா அப்ப கிட்டத்தட்ட 10 வருஷம், ஏறக்குறைய ஒரு 10 வருஷம், ஏறக்குறைய ஒரு 10 வருஷம். 10 வருஷம்ன்றது எவ்வளவு பெரிய ஜேர்னி. அதுல இவ்வளவு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. அந்த கற்கள், ஆமா கற்கள், நதி மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கணும்னு அண்ணன் சொல்ற மாதிரி. சோ இப்ப இந்த நீங்க ஒரு 8 வயசுலயே சொன்னாரு லைக் உனக்கு மிமிக்ரி அந்த இது இருந்துச்சு அப்படி. as it goes like அந்த form 4 form 5 எல்லாம் வரும்போது உனக்குள்ள அந்த லைக் did you wanted to like நான் இதுலயே இறங்கிடணும் அப்படின்னு தோணுச்சா? லைக் I wanted to be entertainment or இல்ல நான் ஆக்சுவலி போயிட்டு இல்ல உங்க வீட்டுல சொன்னாங்களா எப்படி நம்மள மாதிரி இல்ல போயிட்டு டிகிரி முடுறா அப்படின்னு? வீட்டுல எப்போதும் போல வந்து இதுக்கு தடைகள் உழுவதான் செய்யும். எங்க அம்மா பாத்தீங்கன்னா செம்ம அகேன்ஸ்டா இருப்பாங்க. படுறா பின்னாடி டீச்சர் தானே? இல்ல அம்மா என்னோட ரூம் வந்து கடைசி ரூம், வீட்டுல வந்து கடைசி ரூம். அங்க வந்து என்னோட பாத்ரூம்ல இருக்கிற எட்ஜ்ல இருக்கும். ஸோ என்னதான் கத்துனாலும் வந்து யாருக்கும் சரியா வழங்காது, ஆனா வீட்டுல வழங்கும் பயங்கரமா. அங்கதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட பிராக்டிஸ் ரொம்ப கத்தி பேசிட்டு இருக்கும்போது வீட்டுல இருந்து கது தட்டுவாங்க, ஏய் முதல்ல படுறா நான் கத்திக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி சவுண்ட்லாம் ரொம்ப வரும். பட் இருந்தாலும் வந்து பேஷனை நான் வந்து அவ்வளோ விட்டு கொடுக்கல. சின்ன வயசுல முடிவு பண்ண ஒரு விஷயம் தான். form 4 form 5 வந்து நம்ம வானவில் பாடல் திறன் போட்டிலாம் பார்ப்போம், யுத்த மேடையெல்லாம் பார்ப்போம், ஆட்டம் நூறு வகையெல்லாம் பார்ப்போம். அந்த இதுக்கு நம்ம போயிருக்கோம். இதெல்லாம் பார்த்து நம்மளும் ஒரு ஹோஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு என்னோட முதல் ஆசை வந்து ஒரு ஹோஸ்ட் ஆகுதான், டிவி ஹோஸ்ட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆசை வந்து சின்ன வயசுலேருந்து விதைக்கப்பட்ட ஒரு ஆசை தான். ஒரு அளவுக்கு நிறைவேறிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஓகே கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இந்த 10 வருஷம் சும்மா இல்லையே. ஆமா ஆமா ஆமா. இங்கேருந்து நம்ம இங்க வந்திருக்கோம்னா அதுக்கு பின்னால அவ்வளவு உழைப்பு வந்திருக்கணும் தானே கண்டிப்பா. ஸோ அதை தாண்டி தான் ஃபியூ நிகழ்ச்சிகள் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நடிக்கிற சான்ஸ் வந்து ஒன்று கிடைச்சது. அது எப்படின்னா எஸ்ட்ரோல இருக்கிற ஹோஸ்டுங்க மத்தியில, அப்புறம் எஸ்ட்ரோல பிரபலமா இருக்கிற மக்கள் மத்தியில ஆளுங்களை சூஸ் பண்ணி ஓகே நீங்க வாங்க நம்ம ஒரு எஸ்ட்ரோல ஒரு இன்ஹவுஸ் ட்ராமா ஒன்று செய்வோம்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ராமா ஒன்று செஞ்சாங்க. அதுல வந்து ஒரு நைஜீரியன் ரோல் வந்து நான் செய்யணும். ஸோ அதுக்கும் நான் வந்து ஆடிஷன் போய் தான் அதுக்கப்புறம் நான் செலக்ட் பண்ணப்பட்டேன். ஸோ அதுல வந்து ஒரு நைஜீரியன் வேஷத்துல நான் நடிச்சேன். அதுதான் என்னோட வந்து ஃபர்ஸ்ட் டிவி அப்பியரன்ஸ். பிஃபோர் வென்பா டிவி அப்பியரன்ஸ்னு சொன்னா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே நைஸ் நைஸ். சச் லாங் ஜர்னி. இப்ப இந்த 10 வருஷத்துல நீங்க சொன்னீங்கல்ல லைக் இந்த இப்போ ஓகே 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னு நினைச்சுன்னா, இப்போ நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன், அந்த படிக்கும் போதே யூ ஹேட் த ட்வீட்ஸ் எஃப்எம் அண்ட் அந்த இது அப்படி இப்படி இருந்துச்சு. அது வழியா நீங்க இட் கைண்ட் மேட் த பாத் அண்ட் தென் அப்படி நீங்க அந்த ஒரு ஆள தென் லைக் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களை பார்த்து அப்படி இப்படி வந்துச்சு நீங்க. இஃப் இட் வுடன் பி அந்த வழியில இல்லைன்னா
என்னவா இருந்திருக்கும் இப்ப அந்த இடத்துல அந்த ஆன்லைன் ரேடியோ வரலன்னா இல்லன்னா நானே என் பாதியை தேடி எஸ்ட்ரோக்கு போட்டிருப்பேன். ஏன்னா படிக்க வர்றப்ப முடிவு பண்ணிட்டேன் எஸ்ட்ரோக்கு பக்கத்துல சேரணும் ஜாலி இல்ல எஸ்ட்ரோ எங்க இருக்கு புக்கே ஜல்லியில இருக்கு பக்கத்துல என்ன யூனிவர்சிட்டி இருக்கு அப்பிட்டு அந்த காலத்துல யூனிவர்சிட்டியா இப்ப ஏபியூ நமக்குலாம் ஆப்பு. சோ அதுதான் முடிவு பண்ணி வந்த ஒரு விஷயம். சோ அந்த சான்ஸ் எனக்கு வரலன்னா எப்படி இருந்தாலும் என்னோட வழியை நானே வகுத்து அங்க போயிருப்பேன் எஸ்ட்ரோக்கு நான் போயிருந்திருப்பேன். ஓகே ஓகே நைஸ் நைஸ். அண்ட் இந்த 10 வருஷத்துல நான் எங்கேயாவது ஒரு கட்டத்துல உங்களுக்கு தோணி இருக்கா லைக் இல்ல நம்ம ஒரு கரெக்டான முடிதான் எடுத்துக்கோம் நம்ம கரெக்டான பார்த்து தான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு இல்ல நம்ம இன்னும் யோசிச்சு எடுத்துருக்கணுமோ இல்ல நம்ம அந்த பயங்கரமான கேள்வியா இருக்கு இல்ல 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 முதல்ல இது மாதிரி கொக்கி மாதிரின்ற மாதிரி அப்படிலாம் இல்ல சும்மா கேக்குறதுதான். சின்ன வயசுல நமக்கு என்ன தாட் அப்படின்னா ஓகே நினைச்ச மாதிரி நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஒரு இடத்துல வந்து சேர்ந்தாச்சு ஓகே இதுக்கப்புறம் நம்ம பாதை வந்து இப்போ ஒரு படி எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் சுக்கரம் தான் அப்படின்னு ஒரு யோசனையில இருந்தேன். பட் இதுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு சரி அஸ்ட்ரோக்கு வந்தாச்சு மீடியாவுக்கு நம்ம வந்தாச்சு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் எடுத்து வச்சாச்சு. பட் அதுல சஸ்டெயின் ஆகுறதுக்கும் இன்னும் மேலும் வந்து சக்சஸ் தேடி போறதுக்கும் நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அதுக்குள்ளேயே நிறைய பாலிடிக்ஸா இருக்கட்டும் சதிகளா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. ஸோ என்ன கேட்டா நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன் நம்ம சரியான இடத்துல தான் இருக்குமான்ட்டு. பட் உள் மனசு சொல்லும் நான் வந்து சரியான இடத்துல தான் இருக்கேன் அப்படின்ட்டு. பட் நம்ம சுத்தி இருக்கிற சர்க்கிள் சரியான சர்க்கிளா இருக்கா அப்படின்றத பார்க்கும்போது அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். அவங்க வந்து அந்த டவுட்ஸ்க்கு நம்மளுக்கு வர வைக்கிற மாதிரி பேசுறது. ஓகே 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 நைஸ் நைஸ். அண்ட் சோஃபா அந்த மாதிரி சொன்னவங்கலாம் இப்போ திரும்பி பார்க்கும்போது வந்து உங்ககிட்ட பையா அன்னைக்கு படத்தை பார்த்து நல்லா நடிச்சிருது அப்படி இப்படிலாம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசுவாங்க. பட் நமக்கு தெரியும்ல யார் யார் எப்படி முன்னுக்கு எப்படி பின்னாடி எப்படி நமக்கு எல்லாம் தெரியும். பட் நம்மளும் வந்து அவங்ககிட்ட அளவா வச்சுக்கிறோம். இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்க்கிள் வந்து ரொம்ப சின்னதாயிருச்சு. என்னோட க்ளோஸ் சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வட்டம் வந்து ரொம்ப சின்னதாக ஒரு லெஸ் தென் 10 people தான் இருப்பாங்க க்ளோஸான சர்க்கிள்ஸ். அவங்ககிட்ட தான் இப்போ வந்து ரொம்ப க்ளோஸ்லி இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். மற்றவங்களுக்குலாம் வெளியில பார்த்தா ஹாய் ஹவ் அந்த மாதிரி பேசுறதா இருக்குமே ஒழிய ரொம்ப இந்த மாதிரி ஹேங் அவுட் பண்றதோ மற்ற மீடியா பத்தி பேசுறதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். காலம் நம்மளுக்கு கத்து கொடுக்குதுன்னு பயங்கரமான கேள்விலாம் ப்ரிப்பேர் பண்ணி இல்ல 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 கான்ட்ரோவர்ஷியலா கேட்றாரு அப்புறம் நிறைய பேசிடுவோம் வைரல் ஆயிரும் இல்ல. அதாவது நம்ம மைண்ட புளிஞ்சு யோசிச்சு வச்ச கேள்விகள் அதெல்லாம் நம்ம ஆடியன்ஸ்க்காக தான் வந்து புளின்னு புளிவோன்னு என்னன்னா நம்ம ஓகே அந்த வாழ்க்கை அது ரொம்ப புளிஞ்சாச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் வெளியே வருவோம். என்னன்னா இந்த கபாலில இருந்து ஆரம்பிப்போம். கபாலின்னு சொல்றேன் உங்க எல்லாருக்கும் ஓகே இன்னத்துக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கபாலி அருண் சொல்றேன் அப்படின்னு. மிச்சு தெரியாத இந்த 2K கிட்ஸ்க்கு ஆக்சுவலி இது ஒரு இப்ப வந்துருச்சுன்னா இது நினைக்கிறேன் ஹைப் ஆயிருக்கும் இருக்கு இப்ப இருக்கிற சோசியல் மீடியா காலத்துல. கபாலி படம் வந்துச்சுல அது வந்து மலேசியால வந்து எடுத்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 80 to 90% மலேசியால தான் எடுத்தாங்க. அது ஒரு மலேசியா கதை தான். அண்ட் மாலிக் ஸ்ட்ரீம் தான் நினைக்கிறேன் அந்த ப்ரொடியூசர் அந்த ரிலீஸ் பண்ணவங்க வந்து மலேசியாக்காக ஸ்பெஷலா அந்த படத்தை ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க மல்லே லாங்குவேஜ்ல. ஆமா மலேசியால அந்த காலத்துல கபாலி வரும்போது மல்லேல ரிலீஸ் ஆனிச்சு தேட்டர்ல ரிலீஸ் ஆனிச்சு. அண்ட் அதுக்கு அந்த ஹோல் படத்துக்கு ரஜினிக்கு குரல் கொடுத்த மல்லேல பாத்தீங்கன்னா நம்ம அருண் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆமா ஹோல் படமா ஒரு டைலாக் சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்ல நம்ப மாட்டானுங்கன்ற மாதிரி தமிழ்லயே பேசிடுறேன். இல்ல 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 மல்லே டைலாக் இல்ல அது கொஞ்சம் கஷ்டம் நம்மளுக்கு. ரஜினி வாய்ஸ்லயே அந்த டைலாக்யா ஐயோ மறந்துட்டு திடீர்னு கேக்குறீங்களா கதா தமிழ் புறங்கள்ல மறு வச்சுக்கிட்டு மீசியை முறுக்கி விட்டுக்கிட்டு லுங்கி எல்லாம் கட்டிக்கிட்டு தம்பியாரு ஹே கபாலி அப்படியே சொன்ன உடனே குனிஞ்சு சொல்லுங்க ஜம்மா அப்படி வந்து நிப்பாங்க. அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா கபாலிடா தமிழ் டைலாக்ல. ஆமா பட் இது அப்படியே மல்லையில பேசிருப்பாங்க. அது மல்லை ட்ரெய்லர் யூடியூப்ல இருக்கும் நீங்க வேணா தட்டி பார்க்கலாம். அதுல பின்னால ரஜினி வர்றது நம்ம கபாலி தான். சோ இது வந்து ஐ கேன் சி அந்த டைம்ல வந்து இது ஒரு பெரிய ஒரு ஹைப்பா இருந்துச்சு. உங்களை இந்தியா கிளிட்ஸ்ல எல்லாம் பேட்டி கேட்டிருந்தாங்க. இந்தியா கிளிட்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் விகடன்ல எல்லாம் பேட்டி கேட்டிருந்தாங்க. என்ன லைக் ஈவன் மலேசியா அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. லைக் மல்லேல ரிலீஸ் பண்ணது அப்படி. உண்மையை சொல்ல போனா எனக்கு அந்த டைம்ல நான் அந்த ஆடிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா அதை நான் பார்க்கல. உண்மையில பெரிய ஒரு விஷயம் தான். நான் அப்படி பார்க்கல. ஏன்னா அப்பா தான் பார்த்துட்டு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ல பார்த்துட்டு இப்படி ஒரு இது இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அவரு தான் என்ன ஃபார்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து ஐ கேவ் அ கால் மாலிக் சருக்கு கால் பண்ணி பேசும்போது அவர் சொன்னாரு பேசி காமி அப்படின்னு சொன்னாரு. நான் பேசி காமிச்சேன்னா அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆடிஷனுக்கு வர சொன்னாங்க.
ஆடிஷன் அப்போ வந்து ஃபைனலிஸ்ட் ஆல்ரெடி 3 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சாம்னு ஒருத்தர் இருந்தாரு, சாம் அவர் ஆர்டிஸ்ட் அவர் இருந்தாரு, அண்ட் ஆறுமுகம் அவரும் மிமிக்ரி நல்லா பண்ணுவாங்க, அவரும் இருந்தாரு. அண்ட் தென் நான் 3 பேர் தான் ஃபைனலிஸ்டா இருந்தோம். அதுக்கப்புறம் வாய்ஸ் டெஸ்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட நல்லா இருக்கு இந்த பேனல் டிசைட் பண்ணதுனால அது அப்படி யங் வாய்ஸ் வேணும்னு எல்லாம் அப்படியே ரொம்ப பட்டு நடந்துச்சு. ஏன்னா நான் பூந்தது வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் நான் கால் பண்ணி, அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் ப்ராசஸ் எனக்கு. மற்றவங்களும் கொஞ்சம் லாங் தான், ரொம்ப நாளா அந்த இதுல இருக்காங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட். இப்படி பூந்தது பட்டு நடந்தோடனே எனக்கு அதோட வேல்யூ தெரியல, அதோட மேக்னிடியூட் எனக்கு தெரியல. ஸோ இன்னும் மொழி திறக்கிறதுக்குள்ள ஃபிளைட் ஏறி இந்தியாவுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். அங்க போயிட்டு அமெரிக்கான்ற மாதிரி அங்க போயிட்டு 4Frame ஸ்டுடியோல தான் வந்து அந்த ஃபுல் டப்பிங் நடந்தது. ஒரு 10 நாளுக்கு நடந்துச்சு. இந்த 10 நாள் நம்ப மாட்டீங்க, ஒரு 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 13 hours ரெக்கார்டிங் நடக்கும் ஒரு நாளும். ஒரு நாளும் ஒரு 13 hours 12 hours வந்து நடக்கும். ஒரு டேக்ல போவாதுல, ஒரு டேக்ல வாய்ப்பு இல்ல. ஆனா ஒரு நேரம் வந்து இந்த டைம் கான்ஸ்டன்ஸ்னால நான் வந்து கொஞ்சம் ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அதே டேக்க எடுத்துருவாங்க எனக்கே தெரியாம. அடுத்தடுத்து ரஜினி வேற இரும்பறாரு தானே, அதுக்கு இதே போதுனே. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா இட் வாஸ் a very nice experience. ஆமா ஆமா. அண்ட் இந்த அதர் கேரக்டர்ஸ்க்கு யார் டப் பண்ணா? நிறைய பேர் வந்திருந்தாங்க. சேம் ஃப்ரம் மலேசியா நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா மலேசியா தெரிஞ்சவங்க தான் அதை பண்ணி ஆகணும். டத்து ஜலால் வந்திருந்தாரு, அதுக்கப்புறம் ஃபாத்தியா லத்தீஃப் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் தி மெயின் கேரக்டருக்கு they wanted like go through auditionல because அதுதான் ஆங்கரே நம்ம அவங்க கிட்ட ரிட்டர்ன் கேட்டு பாத்தீங்களா, ஒரு தடவை ரஜினி மட்டும் பாத்துருங்க அப்படின்னு. ரஜினி சார் அந்த டைம்ல வந்து என்னன்னா அவருக்கு ஸ்கின்ல ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு யுஎஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருந்தாரு. அவரை பார்த்து இந்தியா வரணும்னு பார்த்து அவர் யுஎஸ் போயிட்டாரு. ஆனா டைரக்டர் ரஞ்சித்தை பார்த்தேன், அப்புறம் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸும் வந்திருந்தாங்க, அவங்கள பார்த்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் அதிய நாதிரை ஒருத்தர் இருப்பாரு, இது 2ஆம் உலக போரின் கடைசி குண்டு அந்த படம் எடுத்தவர், அவர் இருந்தாரு. இன்னும் நிறைய பேர். அதுக்கப்புறம் கூட வேலை செஞ்சு நிறைய பேர் படம் எடுத்து முடிச்சிட்டாங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆளாயிட்டாங்க. எல்லாமே அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த கான்டாக்ட்ல எடுத்து வந்திருக்கலாம் போலன்ற மாதிரி. ஆக்சுவலி எனக்கு அதுதான் பிடிக்காது. ஆக்சுவலி நெட்வொர்க்கிங் நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த கேபிள் தேடுறது பிடிச்சங்க போறது, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நம்ம கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா நம்மள தேடி அவங்க வருவாங்க. உண்மையான வேல்யூ அங்கதான் இருக்கு. நம்ம கான்டாக்ட் தேடி அவங்கள என்ன ப்ரோ சொன்னீங்க, என்ன ப்ரோ பேசுனீங்க, கூப்பிடலையா அந்த மாதிரி வர சான்சஸ் எல்லாம் வந்து நிலைக்காது என்ன பொறுத்த வரைக்கும். சோ சொன்னாங்க, அவங்களும் சொன்னாங்க, டப்பிங் பண்ணிட்டு சொன்னாங்க, பையனை பார்க்க நல்லா தான் இருக்கான், நல்லா தமிழ் பேசுறான், படத்துல போடுவோம். என்ன இவரு பேரை மறந்துட்டேன், ப்ரொடியூசர் இவங்களா அதெல்லாம் அப்புறம் வெட்டிருங்க. கலைப்புலி எஸ்தானுவோட பையன் வந்து அங்கதான் உட்கார்ந்து இருந்தாரு. எல்லாம் ஒன்னா உட்காந்து தான் பேசிட்டு இருந்தோம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னாரு, பையன் நல்லா தான் இருக்காரு, இவரும் வந்து நடிக்க கூப்பிடலாம், அடுத்த ப்ராஜெக்ட்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு நல்ல கனெக்ஷன் இருந்துச்சு, நல்லா தான் பேசிட்டு இருப்போம். நானும் அதுக்கப்புறம் அதை பத்தி நான் கேட்கல, சொன்னீங்களே அது என்னாச்சு அப்படின்னு நானும் கேட்டுக்கல. அவங்களும் வந்து அதுக்கான முயற்சி அவங்க எடுக்கல. ஸோ அவங்களும் அவங்களோட வேலையில பிஸியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் அது வந்து பிடிக்காது. திரும்ப ஒருத்தவங்கள சொன்னீங்களா என்னாச்சு, சொன்னீங்களா என்னாச்சு, நிறைய பேர் அதை பண்ணுவாங்க, எனக்கு பண்றதுல விருப்பம் இல்லை. எனக்கும் அந்த மாதிரி தான் தோணும். சில நேரம் நம்ம கூப்பிடுவோம் சில பேர்த்த, வாங்க அப்படி இப்படின்னு, அதுக்கப்புறம் அவங்க வருவேன்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சொன்ன அன்னைக்கு ஒரு மெசேஜ் வராது, காலைல திரும்பி ஒரு மெசேஜ் அனுப்புவோம், அப்புறம் ரிப்ளை வராது. அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் எனக்கு குழப்பாயிரும், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ வேணாம்டா அவங்கள்ட்ட பேசுறேன், நான் வேற ஆள்கிட்ட பேசிக்கிறேன்னு பேச ஆளுன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. கடைசியா அது கபாலி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு டவுட், அந்த படம்லாம் வந்ததுக்கு அப்புறம் was it like அது did it make it like a hit ஆனிச்சா அந்த மலை வெர்ஷன்? இல்ல, அத பத்தி பேசணும்னா ஓகே டு பி ஆனஸ்ட், எனக்கு அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இது எப்படி மலேசியால வந்து இதை காட்ட போறாங்க, இது படமாக இருந்தாலும் சரி, டு பி ஐ மீன் நீங்க எல்லாருக்கும் முன்னுக்கு பார்த்திருப்பீங்கல்ல படத்தை, இதை நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் பர்சன் டு see. ஆமா ஆமா. சோ கண்டிப்பா வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கதையோட என்ன, அதை எதை பேஸ் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து படத்தை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட் தான், கதையோட கோவே வந்து வேற மாதிரி இருக்க, நம்ம வந்து இங்க நடக்கிற சில உண்மைகளை வந்து அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுறோமே நடந்த ஒரு விஷயங்களை அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி வந்து அவங்க ஏத்துக்குவாங்க, அதுவும் அவங்க மொழியில டப் பண்ணி அவங்கள்ட்ட காட்டுறோம் அப்படின்ற போது சரியா ஏத்துக்குவாங்களா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. நீங்க அன்சென்சர்ட் பார்த்திருப்பீங்க. ஆமா ஆமா. பட் ஆனா நான் பார்த்ததுல முக்காவாசி அங்க வந்துச்சு, படத்துல இருந்துச்சு. எப்படி ஏத்துக்குவாங்க அந்த ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. பட் பார்த்த முக்காவாசி பேருக்கு படம் பிடிச்சிருந்தது, ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டாங்க.
அது ரேஷியல் ஸ்லரை வந்து ஏற்படுத்துற மாதிரி அது போகல. என்ன கதையோட கண்டென்ட் வந்து இது வந்து சரியா இல்லையே, ஒரு மாதிரி போரிங்கா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களே ஒழிய இது வந்து ரேஷியல் ஸ்லரா போற அந்த ஒரு இது வந்து வரல. அது வரைக்கும் ஐ வாஸ் ஓகே அபௌட் இட். அண்ட் படத்துல வந்து என்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த கிளைமேக்ஸ் கட்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சில பர்சனல் மெசேஜஸும் எனக்கு வந்துச்சு. பட் என்ன பர்சனலி கேட்டா இது வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு எஃபர்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இல்ல படத்துல வேலை செஞ்ச ஒரு நல்ல வாய்ப்பு அதெல்லாம் மீறி இது வந்து ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு வந்து மற்ற மொழிகள்ல இருக்கிற இல்ல மற்ற இனத்தை சேர்ந்தவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு தமிழ் பேசுற படங்கள்லயே ரசிகர்கள் வந்து இருக்காங்க. கபாலி வந்து தமிழ்ல ரிலீஸ் பண்றப்ப தியேட்டர்ல போயிட்டு இருந்தப்ப தமிழ் லாங்குவேஜ் வெளியானப்ப கூட மொழி ஆடியன்ஸ் இருந்தாங்க, சைனீஸ் ஆடியன்ஸ் இருந்தாங்க. சோ அதை வந்து நீங்க நம்ம டப் பண்ணி தான் அவங்களுக்கு திரும்ப காட்டணும் அப்படின்ற ஒரு அவசியம் எனக்கு வந்து சரின்னு எனக்கு படல. பட் இருந்தாலும் அவங்க பண்ண முயற்சிக்கு என்ன தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஆமா ஆமா நம்மளுக்கு என்ன அதுல கெயின் ஆனிச்சு தான் மேட்ரு அப்படின்ற போது அது ஒரு பிளஸ் தான். பட் இல்ல நான் என்ன சிரிச்சுன்னா, நானும் அந்த படம் பார்க்கும்போது நான் கபாலி பார்க்கும்போது ஒரு அந்த 2வது 3வது ஷோ எல்லாம் போகும்போது மல்லிகை உட்காந்து இருந்தாங்க. சோ அதுக்கு கொஞ்ச நாள் சென்று தான் மல்லிகை விஷயம் விளையாக்குனாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு அந்த மாதிரி பெரிய காமெடி என்னன்னா டப் எல்லாம் பண்ணி முடிச்சு நானும் வந்துட்டேன். வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி கால் வருது, இல்ல இங்க ஒரு சீன் நம்ம டப் பண்றதுக்கு மறந்துட்டோம், நீங்க திரும்ப அங்க வரணும் அப்படின்ட்டு. அந்த ஒரு சீனை டப் பண்றதுக்கு அந்த ஒரு நாள் நான் இந்தியாவுக்கு போயிட்டு அந்த ஒரு நாள்ல நான் திரும்பி வந்தேன். அந்த டைம்ல தான் வந்து இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் கபாலி. என்னால வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ்க்கு போக முடியல, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு ஃபிளைட். என்ன மாதிரி பிரச்சனைகள், பெரிய ஒரு மன வருத்தத்துல நான் தான் வாய்ஸ் கொடுத்திருக்கேன், நானே பார்க்க முடியல. அதுவும் அங்க பார்த்துட்டு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ லைக் அந்த ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் ஆனிச்சுல, அப்ப நானும் இந்த ஃபீல்ட்ல தான் இருந்தேன். நான் பார்க்கும் போதே லைக் மல்லிகை ஆடியன்ஸ் எல்லாம் இருந்திருந்தாங்க நார்மல் தமிழ் படத்தை பார்க்கும்போது. சோ அப்ப நான் யோசிச்சேன், பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருந்துன்ற மாதிரி அங்கேயே விட்டுருக்கலாம், அப்படி கூட வந்து எல்லாம் பார்த்திருப்பாங்கன்ற மாதிரி. இல்ல ஐ மீன் நானும் லைக் இட்ஸ் குட் அட்டம், லைக் அதெல்லாம் நான் விடைக்க விரும்பல. பட் நம்மளுக்கு ஏன்னா லைக் பிளஸ் 1 வீக் அந்த இப்ப நான் பாக்குறதுல இப்ப நம்ம டிக்டாக்ல லியோலாம் நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்ணி நம்ம ஆளுங்களோட அவங்க ஒன்னும் நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க அந்த சப்டைட்டிலே போதும் நாங்க பாத்துக்கிறோன்னு. விஜய் ஃபேன் பேஸ் அதிகமா ஏறிச்சாரு. ஒரு விஷயம் நான் வந்து அப்ரிஷியேட் பண்றது என்னன்னா, இந்த கபாலி ப்ராஜெக்ட் அப்புறம் எனக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து பயங்கரமா ஏறிச்சு. ஓகே இப்படி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து டிவி ஹோஸ்டா இருந்திருக்கேன், நிறைய விஷயங்கள் நான் செஞ்சிருக்கேன். அப்பெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பேர் வந்து அடிப்படல. கபாலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல வந்து நிறைய பேரை சொன்னதுனாலவும் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. பட் நான் என்ன பர்சனலி மிஸ்டேக் பண்ணேன்னா, சோஷியல் மீடியாவை அந்த நேரத்தில் நான் வந்து மேக் யூஸ் பண்ணல. நான் ஹேட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாமே இருந்துச்சு. பட் அந்த அஃபிஷியல் நியூஸை நானே ஒரு தடவையோ 2 தடவையோ ஷேர் பண்ணேன் தவிர அதுக்கப்புறம் நான் அதை அப்படி விட்டுட்டேன். மக்கள் வந்து ஷேர் பண்றது, டேக் பண்றது அதுவாக தான் இருந்துச்சே தவிர நான் ஷேர் பண்ணது ஒரு தடவையோ 2 தடவையோ தான். அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா, ஏன்னா இப்பெல்லாம் அதுதான் நடக்குது. தெரியுமா அப்படின்னு உங்களை பத்தி நீங்களே பேசிட்டு தான் நீங்க பெரிய மக்கள். அதனால அந்த டைம்ல நான் அதை சரியா பண்ணலையோ. உண்மைதான். கபாலி வாய்ஸ் அவர் போட்டு ரீல்ஸ் பண்ணாலே அவ்வளவு வியூஸ் வாங்குறானுங்க. கபாலிக்கு வாய்ஸ் கொடுத்ததே நான் தான்னா அந்த ரீல்ஸ் எப்படி போய் ஐ மீன் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அது அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, அது இந்த பாட்காஸ்ட் மூலியமா நிறைவேறும் நான் நினைக்கிறேன். நம்ம பாட்காஸ்ட் கேட்டு இவர் தானே அது, அவர் தானே இது ஒரு பெரிய காமெடி. நான் வந்து 2வது நாள் நினைக்கிறேன், 2வது நாள் ரெக்கார்டிங். அப்ப ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த ஸ்டுடியோவை பாத்துக்கிற ஒரு ஆள் வந்துட்டு நேரா சொன்னார், ஐயா கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்ட்டு. வெளியே போய் பாக்குறேன், இருக்கிற எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இந்தியாவோட எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் வெளியே இருக்காங்க. எனக்கு இதை பத்தி தெரியாது. என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல எட்டாயிரியோ நான் சும்மா ஏதோ ஸ்டுடியோக்கு வந்துருக்கோம் ரெக்கார்ட் பண்ணிட்டு போறேன். எப்போது முதல் நாளே பிஞ்சிட்டேன். முதல் நாளே 13 மணி நேரம் ரெக்கார்டிங்க பிஞ்சு போய் 2வது நாளும் அப்படியே தூக்கலாம் போயிருக்கேன். அந்த நேரத்துல வந்து எல்லாம் முன்னுக்கு நிக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்து ஒரு ஆளுக்கா நம்ம இன்டர்வியூ கொடுத்து ஆனா நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்தியா கிளிக்ஸ், பிஹைண்ட் வுட்ஸ், விகடன் இவங்களோட சேனல்ல வந்து ஒரு 500,000 வியூஸ், 600,000 வியூஸ் இந்த மாதிரி வியூஸ்லாம் போயிருக்கு அந்த டைம்ல. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்லாம். அச்சீவ்மெண்ட் கண்டிப்பா அதை நான் சாதனைகள் தான். பேசுவோம் இன்னும் நிறைய பேசுவோம். ஒன்று இந்த அவங்க சொன்ன மாதிரி இந்த பாலிடிக்ஸ், ஐ மீன் இந்த சினிமாவில் இருக்கிற பாலிடிக்ஸ் பத்தி பேசுவோம், அவங்கள பத்தி பேசுவோம், நம்ம ரேபிட் ஃபயர்லாம் எடுத்தோம், அவங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி எல்லாமே ஒன்றும் அடுத்தது பேசுவோம். இது வந்து நான் யாருமே நான் வந்து தப்பு சொல்ல, யாரையும் நான் பின் பாயிண்ட் பண்ணல.
பட் அது வந்து எனக்கு தவறான ஒரு ஸ்டெப்பா ஆயிருச்சு அப்படின்னு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களோ அவன் காமெடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இவன் காமெடிக்கு மட்டும் தான் கரெக்டா இருப்பான் அந்த மாதிரி நினைச்சு காமெடிக்கு மட்டும் தான் ஆரம்பத்துல அப்ரோச் பண்ணாங்க. டேலண்டடான நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து காணாம போயிட்டாங்க. இதை நான் வந்து கண் கூட நிறையவே பார்த்தேன். உங்களுக்கு வியூஸ் நிறைய வந்துருச்சு, ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கா, ஏய் அந்த மாதிரி தூக்கி போடு, தூக்கலா வண்டியிலன்னு